Hi friends, welcome to Relax Recipes. கொஞ்சம் அளவில் பிரியாணி பண்ணையில் அந்தளவு டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகளையும் மெத்தடையும் நீங்கள் ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு பிரியாணி பண்ணால் கூட கல்யாண வீட்டு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 700 கிராம் அளவுக்கு சிக்கன். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய், 2 பே லீவ்ஸ். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம். தக்காளி 150 கிராம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், மல்லி, புதினா, ஒரு எலுமிச்சம்பழம். நெய் எண்ணெய் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சேர்த்து 150 ml தேவைப்படும். நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 75 ml எடுத்திருக்கேன். 100 ml தயிர். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு நிறைய மசாலா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், கரம் மசாலா போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. 2 மசாலா தான். ஒன்று பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து திரிச்ச தூள், இன்னொன்று மிளகாய்த்தூள். இது ரெண்டுமே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கலரும் தேவைப்படாது. நான் இன்றைக்கி சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரம் சூடானாக்கில் நெய் எண்ணெய் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்கள் மற்ற பொருட்கள்லாம் தேவையில்லைங்க. பிரியாணிக்கு இந்த கல்பாசி போடுவோம், அன்னாசி பூ, இதெல்லாம் போடாமையே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும். பட்டையெல்லாம் பொரிஞ்சாக்கில் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். முதல்ல கொஞ்சம் வந்து அந்த கலர் மாறும் பாருங்கள். கலர் மாறினாக்கில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பிரியாணி செய்கிறதுல முக்கியமான ஸ்டெப்புன்னு பார்த்தாலே வெங்காயம் வதங்குறது தான். இது வதங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிடும். ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தாக்கில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா, ரேஷியோ பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம கிரேவிக்கெலாம் அரைக்கல 2 ஈக்குவலாக வச்சு அரைச்சிக்கலாம். ஆனால் பிரியாணிக்கு கொஞ்சம் இஞ்சி தூக்கலாக வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரம் கிடைக்கும். நான் வழக்கமாக அப்படி தான் அரைச்சிப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட்டாயம் அந்த நெய் எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரணும். நல்லா பொரிஞ்சால் தான் அந்த வாசம் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினாக்கில் நம்ம தக்காளி யூஸ்வலாக சேர்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம மிளகாய் தூளும் மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால நல்ல பிரியாணிக்கு கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்ச தூள் யூஸ் பண்ணுறேன். அது சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயத்துக்கு முன்னால் கூட சில பேர் எண்ணெயிலேயே மிளகாய் தூள் போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா வெங்காயம் பர்ஃபெக்டாக வதங்கிட்டால் நமக்கு தெரியாது. வெங்காயம் வதக்கின பிறகு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். மல்லி, புதினா ஒரு 2 கைப்பிடி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த மசாலாவுக்கும் சிக்கனுக்கும் மட்டும்தான். நம்ம வந்து ரைஸ் போடுறதுக்கு முன்னால் திரும்ப உப்பு சேர்ப்போம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா தக்காளி மசிஞ்சிரும். பாஸ்மதி அரிசியை ஒரு 3 தடவை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். லாங் கிரெயின் அப்படிங்கிறதுனால நீங்கள் 3/4 மணி நேரம் ஊற வச்சா கூட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. பிரியாணி செய்யலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வதங்கிறதுக்கு டைம் கொடுத்து செய்யணும். அப்படி நல்ல பக்குவமாக வதங்கியில தான் உங்களுக்கு அந்தளவு டேஸ்ட்டு கிடைக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். 100 ml புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இதில் எந்த பிரியாணியாக இருந்தாலும் அதில் தக்காளி, தயிர், லெமன் ஜூஸ் 3மே தேவைப்படும். தயிர் சேர்த்த உடனே சிக்கன் சேர்த்துடக்கூடாது. தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் அந்த மசாலாவோடு சேர்ந்து லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து சிக்கனோ மட்டனோ பிரியாணிக்கு நீங்கள் 1/2 கிலோ செய்ய போகிறீங்கன்னா ஒரு 600-700 கிராம் சிக்கன், மட்டன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மீட்டு ஜாஸ்தியாகையில் தான் பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். கூடுமான வரைக்கும் அளவு குறைவாக செய்யலை, மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக வேண்டாம். எனக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லெக்கை வந்து கீறி விடணும்னு அவசியம் இல்லை. லெக் பீஸஸை பிரியாணிக்கு வந்து லெக் பீஸ் கீறி விட்டிங்கன்னா சில சமயங்களில் உடஞ்சி போயிடும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துருக்கேன். சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஆல்ரெடி 1 கப் இருக்கும். நம்ம இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம்.
சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் தண்ணியை உறிஞ்செலாம் எடுக்காது. ஏன்னா அதிலேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும் பார்த்திங்களா, அதனால் இந்த 2 கப் உங்களுக்கு அப்படியே தான் இங்கே இருக்கும். சிக்கன் பாதி அளவு வெந்து வரட்டும். சிக்கன் பெரிய பெரிய பீஸாக இருந்ததுனால நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். ஒரு 3/4 பதம் வெந்துட்டு இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருந்தது 3 கப் இருந்தது. சிக்கனில் ஆல்ரெடி 2 கப் தண்ணி இருந்ததுனால அதை கழிச்சிட்டு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 2 தண்ணி வச்சா குழஞ்சிடுமேன்னு கேட்குறீங்க. லாங் கிரைன் பாஸ்மதியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 1க்கு 2 தண்ணி வச்சா தான் அது நல்ல விரிஞ்சு கிடைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலாங்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து திரிச்ச தூள் தான். அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கண்டிப்பாக தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் செட் ஆகும். உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பிரியாணி மசாலா வேணும்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாசிக், அந்த ப்ரௌன் கலர் பேக்கெட் வரும் பாருங்கள், அந்த அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த லாங் கிரைன் யூஸ் பண்ணாலும் 1க்கு 2 தண்ணி தாராளமாக வைக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும். நடுவில் திறந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. சட்டுன்னு குக் ஆயிரும். தண்ணி கொஞ்சம் வற்றி ரைஸ் ஒரு 3/4 பதம் வந்தாக்கில் நம்ம தம் போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த பிரியாணி வீடியோலேயே டவுட் கேட்டிருந்தீங்க, தோசைக்கல் இல்லாட்டி எப்படி தம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. தோசைக்கல் இல்லாமல் தம் போடணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பர்னர் இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம இன்னும் பக்கத்தில் அடுப்பில் இருக்கோம் இல்லையா பர்னர், ஒரு பர்னருக்கு மேலே இன்னொரு பர்னர் வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சா கூட உங்களுக்கு லோ ஃப்ளேம் ஆகிடும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பர்னர் போட்டுட்டு ஒரு தோசைக்கல் போட்டு அதுக்கு மேலே தான் தம் போட்டுக்க போகிறேன். தோசைக்கல் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. இது ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன். இது சட்டு நம்ம பண்ணணும். நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லை அப்படி மேலே லைட்டாக அப்படி தடவி விட்டுருங்க. இதுக்கு கலர் பொடியெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். நீங்கள் தம் போட்டு எடுக்கையில் பாருங்கள், நல்ல அழகாக கலராக இருக்கும். இதை ஒரு டைட்டான மூடி போட்டு மூடி மேலே வெயிட் வச்சிடலாம். இங்கே கிளாஸ் மூடி அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு ஒரு ஃபாயில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மூடி போடுறேன். இதுக்கு மேலே வெயிட் ஒரு பால் பாத்திரமோ ஏதாவது கனமான பாத்திரத்தை கவுத்தி வச்சா கூட வெயிட்டாக இருக்கும். இது லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சி வச்சுடுங்க. உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. தம் முடிஞ்சு அடுப்பை அணைச்சி அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணலையே பார்க்கலையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரிசி நல்லா மலர்ந்து விரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம 1க்கு 2 தண்ணி வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியும் உடையாது, சாப்பிட்றதுக்குமே நல்ல சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு பண்ணினா கூட உங்களுக்கு நல்ல கல்யாண வீட்டு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.